ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே த சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 12 தான். மறக்காம கீழே லைக் பண்றீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம் நம்ம டீனா வந்து அந்த ஹேமரை திருட்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பா. இதனாலே அவனும் கேட்பான், இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்க எத்தனை போயிருக்கும் நம்மளோட ஹேமரை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கோட்டைக்கு தான் எத்தனை போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு அதே மாதிரி அந்த கிங்குக்கும் அந்த வெப்பன் வந்து கச்சிருக்கும். இந்த வெப்பன் யாருனால கச்சது? நம்ம தேவனால. இதனாலே அவரும் யோசிக்கிறாரு, இந்த மாதிரி அந்த பையன் நிறையவே உதவுவான் போல, இதனால அவனை வச்சுக்கணும்னு சொல்லி தேடி இருக்காரு இவரும். இங்க தான் இந்த எபிசோட தொடங்குது. இப்ப ஸ்டார்டிங்லயே நம்ம தேவும் டீனாவும் ஒரு இடத்துக்கு வர அந்த இடத்த பார்த்து நம்ம தேவுக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஏன்னா அந்த இடமே அப்படியே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த இடமும் பியூட்டிஃபுல்லா இருக்கா. இதனாலே அவனும் அப்படியே பார்த்துனே இருக்கான். ஆமா, ஏன் இருக்காது, இந்த இடத்துல தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனும் கிடைச்சது. அதனால தான் இவங்க இந்த இடத்தை இப்படி பாதுகாக்கிறாங்க. அதுவும் இல்லாம எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சுன்னு இருக்காங்க. சரி அது இருக்கட்டும், நம்ம வந்து வந்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் அவனும் இந்த இடத்த பார்த்து சொல்றான், இந்த இடத்த வந்து தரமா செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்குள்ள தான் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டோனும் கிடக்குது. ஆனா இன்னும் ஒண்ணு, இவங்களுக்கு முன்னாடி ஒரு கேட் இருக்கு. இந்த கேட்டை தானே தான் அந்த ஸ்டோனை பார்க்க முடியும். இப்படி இவங்களும் உள்ள போலான்னு இருக்க அங்க பார்த்தா அந்த கிங்க வந்துடுறான். என்னப்பா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க என்ன தேடி தான் வந்திருக்கீங்க போல, பரவாயில்லையே. இதெல்லாம் பார்த்து நம்ம தெய்வம் யோசிக்கிறான், இவன் என்ன பைத்தியமா என்ன? ஏன்னா பைத்தியம் மாதிரி அவனே அடி வாங்குறதுக்கு இங்க வந்திருக்கான். இப்படி இவனு சொல்ல இருக்க நம்ம ஆளு அங்க அவனோட வெப்பனை சவுண்ட் பண்ணி காட்டுறான். பாத்தீங்களா, இதுதான் டிவைன் வெப்பன். நம்ம வந்து சண்டை போட்டோம்ல, அப்போ நான் வந்து ஒரு வேற இடத்துக்கு போனேன். அங்கதான் இந்த டிவைன் வெப்பனே கிடைச்சது. என்னப்பா சொன்ன, நீ ஏன் பந்து போனியா? அதை விட அது இப்போ இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல. மெயின் விஷயம் என்னன்னா, இந்த டிவைன் வெப்பன் வந்து எனக்கு கிடைச்சது. சரி அது இருக்கட்டும், கங்க்ராச்சுலேஷன். இந்த வெப்பனை நீயே வச்சுக்கோ. ஆனா தயவு செஞ்சு இந்த கேட்டை துற. இதனாலே அந்த கிங் அவங்க கேட்டை திறக்க சொல்றான். திறக்கும் போதே அந்த காடு கையிலே சொல்றான், இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே நம்மளோட கெஸ்ட், அதனால நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் போகும்போதே அவனை கேட்கிறான், இந்த மாதிரி உன்னோட மாட்டல் லெவல் உனக்கு தெரியாதா என்ன? நான் வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 40 மாட்டல். என்னது, நீ வந்து 40 மாட்டலா? அதாவது நீ நார்மலான இம்மார்டல் பர்சனா? நீ இன்னும் நல்லா செக் பண்ணியா என்ன? ஆமாய்யா, நானே 2-3 வாட்டி செக் பண்ணிட்டேன். இருந்தாலும் அதே தான் காட்டுது. சரி அதை விடு. நீ வந்து அங்க இருக்க ஸ்டோன் எல்லாம் நீ நம்பாத, அது வந்து ரிப்பேர் ஆயிருக்கும். அதனால தான் இப்படி காட்டுது போல. நீ என்ன பண்ணு, இந்த வாட்டி நீ வந்து வேற இடத்துல போய் நீ செக் பண்ணு. இப்ப அது பிரச்சனை இல்ல, நாங்க வந்த விஷயமே வேற. இதுக்கப்புறம் இவங்களும் அந்த ஸ்டோனு கிட்ட போறாங்க. அந்த பழமையான ஸ்டோன் அங்க கிடக்குது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன அங்க போய் சொல்றான், இந்த ஸ்டோன் மேல நிறையவே பேர்லாம் இருக்கும். அந்த பேர்லாம் யாதுன்னு தெரியுமா? இதெல்லாம் 8 இம்மார்டல்ஸோட பேர் தான். இந்த ஸ்டோன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்டோன் தெரியுமா? நீங்களே நல்லா ஊத்து பாருங்க. இதுல வந்து பேரையும் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த பேர்லாம் அந்த 8 இம்மார்டல்ஸ் இருக்காங்களே, அவங்களே அவங்களோட கையால எழுதுனது. ஏன்னா அப்பதான் மத்தவங்களுக்கு தெரியுமா. இதுல வந்து அவங்களோட பேரை பதிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தெரியுமா? ஆனா அப்படியே வந்து அவங்க பதிச்சிருக்காங்க. சரி இங்க பாரு, இங்க வந்து டீனாவோட மாஸ்டர் அவங்களோட பேரும் இங்க இருக்கு. சரி அது இருக்கட்டும், நீ வந்து அந்த டெஸ்ட்டை வந்து இங்க பண்ணு. இதனாலே நமக்கு என்ன சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து இந்த கல்லை ஆக்டிவேட் பண்றேன், நீ வந்து கையை வச்சு செக் பண்ணு. இதனாலே அவனும் ஆக்டிவேட் பண்ண. இதனாலே அவனும் அங்க செக் பண்றான். ஆனா இவன் செக் பண்ணக்கு அப்புறம் நம்ம கிட்டயும் ஒரு கார்டு வந்து விழுது. இதை பார்த்து நமக்கு இன்னும் எத்து பாக்குறான். ஆனா அதுல பார்த்தா ஆர்டினரி இம்மார்டல் தான் போட்டிருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம டீனாவும் சொல்றா, நான் பண்ற மாதிரி நீ வேணா பண்ணு, நான் பண்றேன் பாரு இப்படின்னு அவளும் அந்த ஸ்டோன்ல போய் எழுத ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவளும் அவனை பண்ண சொல்றான். இதனாலே அவனும் அங்க ட்ரை பண்றான். இவனும் அங்க இன்னும் ட்ரை பண்ணி பாக்குறான். இருந்தாலும் ஒரு வார்த்தை அதுல எழுத முடியல. ஆனா இவன் பண்ணக்கு அப்புறம் அந்த ஸ்டோனை நல்லா ஊத்து பார்க்க இப்பதான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க. அதுல பார்த்தா ரத்தம்லாம் இருக்கு. இதனாலே நமக்கு என்ன கேக்குறான், என்னது நீ வந்து ஏதாச்சும் ஒண்ணு மறைக்கிறியா என்ன எங்க கிட்ட? இல்ல நான் என்ன மறைக்க போறேன், நான் வந்து எதையும் மறைக்கல. நீ மரியாதை சொல்றா, நீ வந்து இன்னும் மறைக்கிற. இருந்தாலும் நம்ம தேவ் அங்க இல்லன்னு தான் சொல்ல இருக்கான். சரி நான் உங்களுக்கு ப்ரூஃப் தானே பண்ணும். அப்போனா நான் அந்த ஸ்டோனை நான் பஞ்ச் பண்ணி காட்டுறேன். இதுக்கப்புறம் அவனும் அந்த ஸ்டோன் கிட்ட போய் ஒரு பயங்கரமான பஞ்ச விடுறான். இவனும் அவனோட முழு பவரை யூஸ் பண்றான். இருந்தாலும் அந்த ஸ்டோனு ஒண்ணுமே ஆகல. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி நான் வந்து ஆர்டினரி இம்மார்டல் தான். ஆனா கொஞ்ச நேரத்திலே அந்த ஸ்டோனுக்கு என்ன ஆச்சோ தெரியல, அதுவும் சுக்கா நெருங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து நமக்கு இன்னும் அப்படியே சைடா பாக்குறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஆளும் யோசிக்கிறான், ஐயோ நம்ம வந்து பிரச்சனையில மாட்டிக்கணும் போலியே. இப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துன்னு இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தூரம் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.